ஹாய் ஹெல்த் பார்ட்னர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ ஆண்டாள் ஆஃப் ஹெல்த். நம்ம சேனல்ல ஒரு இனிஷியேட்டிவா வெயிட் லாஸை இன்டராக்டிவா பண்ண போறோம். அது என்ன இன்டராக்டிவா வெயிட் லாஸ் பண்றது? வெயிட் லாஸ்க்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கும், சில டிப்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அதை ஃபாலோ பண்ணி இதனால எங்களுக்கு சேஞ்சஸ் கிடைச்சிச்சுன்னு ஒருத்தவங்க சொன்னா அது எப்படி இருக்கும்? ரிலேபிளா இருக்கும்ல? அந்த மாதிரி டிப்ஸை கேதர் பண்ணி அதெல்லாம் நம்ம இன்டராக்டிவா பண்ண போறதா இந்த சீரீஸோட மோட்டிவ். சரி, அப்படி இதுல புதுசா என்ன சொல்லியிருக்கும்? எல்லாமே ஏற்கனவே நடைமுறையில இருக்கதான். எதை எப்படி செய்யணும், எப்ப செய்யணும், யார் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் ஏற்கனவே வெயிட் லாஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும் ஷேர் பண்ணுவாங்க. இது இல்லாம கொடுக்க போற டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுல எது சேஞ்சஸ் தெரிஞ்சுன்னா அதை கமெண்ட்ல கொடுக்க போறீங்க. இதைத்தான் நம்ம இன்டராக்டிவ் வெயிட் லாஸ்ன்னு பண்ண போறோம். சரி, அப்படியே இருந்தாலும் நீங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 3-4 மந்த்ஸ்ல 8 கேஜிஸ் வரைக்கும் நான் குறைச்சேன். என்னோட துணைவியார் அவங்களுமே ஒரு குறிப்பிட்ட டேஸ்ல 10 கேஜிஸ் வரைக்கும் குறைச்சாங்க. இதுக்கு நாங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கல, எந்த மார்க்கெட்ல விற்கிற ப்ராடக்ட்டும் எடுக்கல. உணவுல கொண்டு வந்த சில சேஞ்சஸ் மட்டும் வச்சுதான் இதை எங்களால அச்சீவ் பண்ண முடியும். நிறைய பேர் இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் பயன் இருக்க மாதிரி இதை ஒரு சீரியஸா கொண்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டோம். வாரத்துல ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட டே ஒரே ஒரு வீடியோ வரும். எந்த வீடியோவும் 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸ்க்கு மேல லென்த் இருக்காது. அதுல என்ன சொல்ல போறோம்னா, இந்த வாரம் நீங்க என்ன கடைபிடிக்கணும், போன வாரம் கடைபிடிச்சதுல என்ன உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொன்னா மட்டும் போதும். இப்படி பல கமெண்ட்ஸ் வரும். அப்படி வர்ற கமெண்ட்ஸ்ல எது முக்கியமா இருக்கு, யார் என்ன அச்சீவ் பண்ணாங்க, ஃபீட்பேக் எல்லாத்தையுமே அப்கமிங் வீக்ல அந்த வீடியோல நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். அவ்வளவுதான் இந்த கான்செப்ட். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீக் நம்ம இன்ட்ரோ கொடுக்கறதுனாலதான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வாரம் நம்ம தெரிஞ்சுக்க போறது மைண்ட்ஃபுல் ஈட்டிங். அது என்ன மைண்ட்ஃபுல் ஈட்டிங்? நம்ம என்ன சாப்பிட்றோம் தெரிஞ்சுதான் சாப்பிட்றோம், உண்மைதானே? அதுல போய் என்ன மைண்ட்ஃபுல் ஈட்டிங்? இப்பதான் கான்செப்டுக்கே வர்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு வயது, இதை பொறுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட அளவு தீர்மானிக்கும். இப்ப நான் 25 வயசுல 5 இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா 30 வயசுலயும் அந்த 5 இட்லி சாப்பிடணுமா அப்படிங்கிறதா இப்ப கொஸ்டின். தேவையா தேவையில்லையா? அது என்னோட ஒர்க்கு, என்னோட லைஃப் ஸ்டைலு எல்லாத்தையும் பொறுத்து மாறும். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா போகுது, உணவை குறைச்சா வெயிட் லாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய பேர், ஒரு லீடிங் டாக்டர்லாம் கூட அதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கான விளக்கம் என்னன்னா சிம்பிள். அந்த காலத்துல எத்தனை வேளை சாப்பிட்டாங்க? 2 வேளை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க. இப்பயும் நீங்க பாக்குற நிறைய ரீல்ஸ்ல 2 வேளை சாப்பிட்றது உடம்பு. நம்ம அதுக்காக 2 வேளை சாப்பிட வேண்டாம், 3 வேளை சாப்பிட்றத மைண்ட்ஃபுல்லா சாப்பிடலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல நான் 4 3 சாப்பிட. அதுக்காக அப்ப மிச்சம் அந்த 2 இட்லி டெபிசிட்டா? இல்ல, இட்லிக்கு பதிலா வேற புரோட்டீனோ ஏதோ ஒண்ணு எடுக்க போறோம், அவ்வளவுதான் கான்செப்ட். இல்ல, எனக்கு அந்த 2 இட்லி கேப் விழுந்தாலுமே என்னால அன்னைக்கு டேவை ஃப்ரெஷ்ஷா மேனேஜ் பண்ண முடியுதுன்னா அதுதான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க பண்ண வேண்டிய வேலை ரொம்ப சிம்பிளான டாஸ்க். என்னன்னா, என்னோட உணவை நான் எவ்வளவு தூரம் குறைக்க முடியும், எத்தனை பர்சன்டேஜ் குறைக்க முடியும், அப்படி குறைக்கிற அந்த உணவுல ஹெல்த்தியா நான் என்ன சேர்க்க முடியும். ஒரு தட்டு நிறைய சாப்பாடு வச்சு சாப்பிட்றேன்னா அதுல இருந்து ஒரு 2 வாய் சாப்பாடை எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த 2 வாய் பிளேஸ்ல ஒரு கீரையோ ஒரு காயோ வச்சு நான் ட்ரை பண்ண போறேன். அப்படிங்கிறதா இந்த வாரத்துக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க். அது வேற ஒண்ணும் இல்லை, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இதை பண்ணுவோம். பண்ணிட்டு என்ன அவுட்புட் வர்றதுங்க கமெண்ட்ல போடுவோம். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த வார வீடியோ முடியும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு ஏஜ் ஒரு 50+ இருப்பாரு. அவர் டயபெட்டிக்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண நாள்ல இருந்து எந்த நேரமும் அவர் கூட நாங்க பார்த்திருக்கோம். ஒரு வேளை கூட அவர் ஒரு வாய் ஜீனிங்கிறத எந்த சோர்ஸ்லயும் எடுக்க மாட்டார். பயங்கரமான கடவுள் பக்தர். கோயில்ல பிரசாதமா கொடுக்குற அந்த பொங்கலை கூட அவர் சாப்பிட மாட்டார். ரொம்ப அந்த சுகர் கான்சியஸ். பிஸ்கட் கொடுத்தா சாப்பிட மாட்டார். ஒரு ஃபங்க்ஷன் போறோம், ஒரு குழந்தை பிறந்த நாளுக்கு சாக்லேட் கொடுக்குது, எதையும் தொட மாட்டார். அப்படி இருக்கனால அவர் 50 வயசா இருந்தாலும் ஒரு சின்ன தொப்பை இருக்காது, ஒண்ணு இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் பயங்கர ஹெல்த்தியா ஆக்டிவா இருப்பாரு. அது ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங்க்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னு தோணுச்சு. இந்த வாரம் இல்ல, அடுத்து வர எந்த வாரத்துலயும் என்னோட டாஸ்கை நான் கண்டிப்பா முழு மனசோட செய்வேங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுல ரிசல்ட் கிடைக்கும். நான் ஒரு வாரத்துல நம்ம 7x3 21 வேளை சாப்பிட போறோம். நான் 18 வேளை கீப் அப் பண்ணிட்டேன். ஒரு 3 வேளை என்னால முடியல, ஃப்ரெண்டு ட்ரீட் வச்சான், இல்ல பிரியாணியை பார்த்தேன், ஃப்ரைட் ரைஸை பார்த்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதுல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம். ஸோ இதை என்ன பண்ணணும்னா ஒரு வெறியா எடுத்துக்கிட்டு நான் 21 வேளையும் இதை ஃபாலோ பண்ண போறேன். இந்த வீக்குக்கு இல்லை, நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டாஸ்க் வரும், அது இதையும் சேர்த்து
அடுத்த வாரமும் இதை நான் மெயின்டைன் பண்ணுவேன், இது எனக்கு ஒரு லைஃப் லாங் சேலஞ்சை நான் எடுத்துக்கிடுவேன் எடுக்கிறவங்கனால மட்டும்தான் அவங்களோட பிஎம்ஐயை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண முடியும்.